அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்டு. மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கு சில ஆசைகள் இருக்குங்க. அந்த மாதிரி எனக்கும் சில ஆசைகள் இருந்ததுங்க. அது இப்போ மட்டும் கிடையாதுங்க. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பல வருடங்களாக இந்த வழியில் பயணம் பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஒரு ஆசைங்க. அந்த ஆசை இப்போ ரீசெண்டாக நிறைவேறிக்குங்க. இந்த வழி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லைங்க. ஏன்னா இந்த வழியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிட்டேன். இந்த வழிக்கு பக்கத்தில் இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணி இங்கே இருக்கிற விலங்குகளை பற்றி இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேங்க. இந்த வழியை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. இந்த வழி எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே போகுது, அதே மாதிரி இந்த வழியில் போகும்போது என்னென்ன கிராமங்கள்லாம் இருக்குது, இங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க, அதை பற்றின தகவலில் அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்ல போகிறேங்க. அதே மாதிரி இந்த வழியில் நான் எப்படி பயணம் பண்ணேன் அப்படிங்கிற தகவலையும் அடுத்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறேங்க. ஏன்னா இந்த வழியில் பயணம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எப்போவுமே அனுமதி கிடையாதுங்க. தனியார் வாகனம் மட்டும் இல்லாமல் உள்ளூர் வாகனமாக இருந்தாலும் கூட அவங்க அனுமதி கொடுக்கணுன்னா உள்ளூர் மக்கள் யாராவது சொன்னால் மட்டும்தான் அனுமதி கிடைக்குங்க. அந்த மாதிரியான ஒரு சாலை தான் இந்த சாலைங்க. இந்த சாலையில் பயணம் பண்ணணுங்கிறது எனக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் கனவாகவே தான் இருந்துகிட்ருக்குங்க. நிறைய பேர் இந்த கனவு நிறைவேறாமையே போயிடுதுங்க. சில பேருக்கு மட்டும்தான் இந்த வழியில் பயணம் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. அந்த வகையில் எனக்கும் கிடச்சிருக்குங்க. இந்த வழியில் நம்ம போகும்போது கண்டிப்பாக விலங்குகளை பார்க்க முடியுமான்னா, கண்டிப்பாக நைட் டைமில் பயணம் பண்ணால் விலங்குகளை பார்க்க முடியுங்க. ஆனால் இந்த வழியில் நைட்டில் பயணம் பண்ணுறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாதுங்க. உள்ளூர் மக்களுக்கு கூட அனுமதி கிடையாதுங்க. இந்த வழியில் ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு, அதாவது காலையில் ஒரு நேரம், மதியம் ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம் மட்டும் பஸ் இருக்குதுங்க, கவர்மெண்ட் பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குங்க. அதுபோக மற்ற நேரங்களில் உள்ளூர் வாகனங்கள் அந்த கிராம மக்களாக இருந்தால் மட்டும்தான் அனுமதி கிடைக்குங்க. வெளி வாகனமாக இருந்தால் உள்ளூர் மக்கள் யாராவது சொன்னால் மட்டும்தாங்க இந்த வழியில் பயணம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அனுமதி கிடைக்குங்க. நம்ம இந்த வழியில் பயணம் பண்ணி போகும்போதுங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே நல்லா காற்றடிச்சதுங்க. அப்படியே லைட்டாக மழை தூரிச்சுங்க. இப்போ ரீசெண்டாக நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனால் நம்ம இந்த பகுதிக்கு பயணம் பண்ணும்போது பெரிய அளவுக்கு மழை இல்லைங்க, லைட்டாக தூரிட்டு தாங்க இருந்தது. ஆனால் இந்த பகுதிக்கு நான் போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி நல்ல ஒரு மழை பெஞ்சு இந்த பகுதியில் நிறைய இடங்களில் மண் சரிவு கூட ஏற்பட்டிருக்குங்க. ஓகேங்க, இப்போ இந்த வழி எந்த வழி எங்கே இருக்குது அப்படிங்கிற தகவல் இப்போ சொல்கிறேங்க. இந்த வழி நம்மளுக்கு ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் அமைஞ்சிருக்கிற தலமலை அப்படிங்கிற பகுதிக்கு போகிற வழி தாங்க. இந்த வழி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து பண்ணாரிக்கு பயணம் பண்ணி போனோம்னாங்க, அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. அந்த செக் போஸ்ட் வழியாக நம்ம ஒரு என்ட்ரி போட்டுட்டு அப்படியே ஒரு 26 கொண்டேசி வளைவில் தாண்டி போனோம்னா அடுத்து மலையோட உச்சிக்கு போய் சேரலாங்க. அந்த மலையோட உச்சி தாங்க திம்பம். அந்த திம்பத்திலிருந்து லெஃப்ட்டில் ஒரு ரோடு பிரியுங்க. லெஃப்ட்டில் பிரியிற ரோட்டில் ஆரம்பத்துலேயே ஒரு பெரிய செக் போஸ்ட் இருக்குங்க. அந்த செக் போஸ்ட்டில் நம்ம உள்ளே போகிறதுக்கு எந்த ஒரு வாகனத்தையும் அனுமதிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு நண்பர் மூலமாக, இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற நண்பர் மூலமாக எனக்கு இந்த வழியில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதுங்க. கண்டிப்பாக அந்த நண்பருக்கு இந்த பதிவில் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த தலமலை வழிக்கு போகிறதுக்கே இன்னொரு பாதையும் இருக்குதுங்க. நம்ம திம்பத்துலேருந்து அப்படியே நேராக தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஆசனூர் போய் அங்கேருந்து தமிழ்நாடு கர்நாடகா எல்லையும் தாண்டி போனோம்னா அதுக்கு பின்னாடி லெஃப்ட்டில் ஒரு ரோடு பிரியுங்க. அந்த ரோட்டில் போனோம்னா தலமலைக்கு போகாமல் தாளவாடி அப்படிங்கிற ஒரு பெரிய ஊருக்கு போய் சேரலாங்க. ஆனால் அதே மாதிரி திம்பத்திலிருந்து லெஃப்ட் எடுத்து செக் போஸ்ட் வழியாக பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோம்னா இந்த வழியில் சில கிராமங்களில் தாண்டி தலமலை அப்படிங்கிற ஒரு பெரிய ஊரையும் தாண்டி போனோம்னா மறுபடியும் இந்த ஃபாரஸ்ட் முடிகிற இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. அந்த செக் போஸ்ட்டில் மறுபடியும் ஒரு என்ட்ரி போட்டு நம்ம வெளியே பயணம் பண்ணி போனோம்னா மறுபடியும் தாளவாடி அப்படிங்கிற பகுதிக்கு போய் சேரலாங்க. இந்த தாளவாடி அப்படிங்கிற பகுதிக்கு போகிறதுக்கே நம்மளுக்கு 2 வழி இருக்குதுங்க. 2 வழியிலையும் அரசு பேருந்து இயங்கிட்டு தான் இருக்குதுங்க. இப்போ இந்த வழியில் நம்ம பயணம் பண்ணும்போது மழை தூரிட்டு இருந்ததுனால எந்த ஒரு விலங்குகளையும் பார்க்க முடியலைங்க.
கண்டிப்பாக வந்து நைட் டைமில் ட்ராவல் பண்ணால் பார்க்கலாம். ஆனால் நைட் டைமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு கூட அனுமதி கிடையாதுங்க. அது அவங்க இந்த வழியில் பயணம் பண்ணணும்னா 6 மணி வரைக்கும் மட்டும்தான் அனுமதி இருக்குதுங்க. 6 மணிக்கு மேலே ரொம்ப அவசர தேவையாக இருந்தால் 8 மணி வரைக்கும் அவங்க பயணம் பண்ணுவாங்க. 8 மணிக்கு மேலே இந்த வழியில் பயணம் பண்ணுறதுக்கு உள்ளூர் மக்களுக்கே வந்து வனத்துறையிலிருந்து அனுமதி கொடுக்குறது இல்லைங்க. அந்த மாதிரியான ஒரு பாதை தான் இந்த திம்பத்திலிருந்து தலைமலை வழியாக தாளவாடிக்கு போகிற பாதைங்க. இந்த பாதையில் நம்ம வந்து நண்பர்கள் 2 பேர் உதவியோட நம்ம பயணம் பண்ணி போனோங்க. இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது எந்த ஒரு உள்ளூர் வாகனத்தையும் பெருசாக பார்க்க முடியலைங்க. சில இடங்கள்ல மட்டும்தான் 1, 2 வாகனத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க. ஏன்னா இந்த வழியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு வாகனத்துக்கும் அனுமதி இல்லாதனாலே உள்ளூர் மக்களும் பார்த்தோன்னா கண்டிப்பாக அவங்களோட தேவைகளுக்காகவும் இல்லைன்னா வந்து அவங்க தோட்டத்தில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக முக்கியமான தேவையாக இருந்தால் மட்டும்தாங்க இந்த சாலையில் அவங்களே பயணம் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சாலை தான் இந்த தலமலை வழியாக போகிற தாளவாடிக்கு போகிற சாலைங்க. இந்த சாலையில் பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய மக்களோட கனவாக இருக்குதுங்க. ஆனால் வந்து சில பேருக்கு மட்டும்தாங்க இந்த பாதையில் பயணம் பண்ணுற வாய்ப்பே கிடைக்குதுங்க. பல பேருக்கு கிடைக்கிறது இல்லைங்க. அந்த வகையில் எனக்கு கிடச்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்ததுங்க. ஆரம்பத்தில் நம்ம இந்த வழியில் போகும்போது வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லைங்க. ஆனால் போக போக இந்த ரோடு வந்து நல்லா இருந்ததுனால சரி ஒரு வீடியோவை எடுத்து பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் வந்து எடுத்திருக்கேங்க. நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு 8 நிமிஷம் மட்டும்தான் இந்த வழியை அங்கங்கே சின்ன சின்ன கிளிப்பாக வந்து வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிருக்கேங்க. அதுக்கு மேலே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தேசிய நெடுஞ்சாலை அதாவது திம்பத்திலிருந்து ஆசனூர் வழியாக தமிழ்நாடு கர்நாடக எல்லைக்கு போய் அது வரைக்கும் நம்ம பார்த்த வனவிலங்குகளை பற்றி இந்த வீடியோவில் நான் 8 நிமிஷத்துக்கு மேலே காமிக்க போகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இந்த தலைமலை வழியாக தாளவாடிக்கு போகிற இந்த பாதையை பற்றி தெளிவாக ஒரு முழு வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வந்துங்க நம்ம வனவிலங்குகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு நான் நிறைய கிராமங்களுக்கு போகும்போது அங்கே இருக்க மக்கள்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. அது பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த ஒரு 10 வருஷங்களில் தான் வனவிலங்குகள் வந்து அதிகமாக வாழுதுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் மேக்ஸிமம் யானைகளை கூட அதிகமாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய கிராம மக்கள் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த காடுகள் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக சில வருடங்களாக வந்து ரொம்ப அடர்த்தியாக வந்து மாறிட்டுருக்குங்க. முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காடுகள் வந்து இந்த அளவுக்கு அடர்த்தியாக இருந்ததுன்னு சொல்லி இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேங்க. ஏன்னா நான் சில கிராமங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேங்க. அதாவது மலை கிராமங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் மலை கிராமங்களுக்கு பயணம் பண்ணும்போது இருந்ததுக்கு விட இப்போ ரீசெண்டாக பயணம் பண்ணும்போது அந்த கிராமத்துக்கு போகிற காட்டுப்பாதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருந்ததை நான் பார்த்துருக்கேங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு தகவலை எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேங்க. ஏன்னா இங்கே இருக்கிற யானைகள் மட்டும் இல்லாமங்க மான்கள் அது மாதிரியான நிறைய விலங்குகள் வந்து இங்கே இருக்கிற காட்டுக்குள்ளே இருக்கிற செடிகள் கொடிகள் அதே மாதிரி இருக்கிற பழங்கள் காய்கறிகள் இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஜீரணம் பண்ணதுக்கு பின்னாடி அது போடுற சாணியிலிருந்து எக்கச்சக்கமான செடிகள் கொடிகளோட விதைகள்லாம் வந்து அங்கங்கே நிறைய ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. ஸோ அதனால் வந்து மழை பெய்யும்போது அந்த விதைகள்லேருந்து எக்கச்சக்கமான செடி கொடிகள்லாம் வந்து வளருதுங்க. அந்த மாதிரி வளரும்போது என்னாச்சுன்னா நம்ம நார்மலாக இருந்தது கூட காடுகளில் இருக்கிற செடி கொடிகள் அதிகமாகுதுங்க. அதனால தான் வந்து காடுகள் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது கூட இப்போ ரொம்ப அடர்த்தியாக இருக்குதுங்க. அதே மாதிரி முன்னாடி இருந்த மக்கள் வந்து அதாவது நம்ம சொல்கிறோம்னா பண்டைய காலத்தில் இருந்த மக்கள்லாம் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்குகள்லாம் வேட்டையாடி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாளடைவில் வந்து பார்த்தோன்னா நாளாக நம்ம வனத்துறை வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்குகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து பண்ணதுனால விலங்குகளோட எண்ணிக்கை அதிகமாச்சுங்க. அதே மாதிரி விலங்குகளோட எண்ணிக்கை அதிகமாகும் போது காடுகளோட அடர்த்தி வந்து அதிகமாச்சுங்க. காடுகள் எந்தளவுக்கு அடர்த்தியாக இருக்குதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து மழை வருங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து விலங்குகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் காடுகளும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வந்து மலைகளும் நிறைய கிடைக்குங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த மாதிரியான பாதைகளை பயணம் பண்ணும்போது விலங்குகளை முடிஞ்சளவுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. அதே மாதிரி விலங்குகளை பார்த்தீங்கன்னா பாருங்கள், தப்பு இல்லைங்க. அதே மாதிரி பார்த்து ரசிச்சுட்டு அங்கேயே கிளம்பிடுங்க.
இங்கே பாருங்கள், இந்த வழியில் நம்ம பயணம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு 4 யானைகளை பார்த்தேங்க. இந்த பாதை வந்து நம்ம தலமலை வழியாக போனதுக்கு பின்னாடி இப்போது திம்பத்திலிருந்து ஆசனூருக்கு நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இப்போ எங்கே போகிறோம்னா, வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி நம்ம மைசூருக்கு போகிறோங்க. சனி, ஞாயிறு வந்து அங்கே ஒரு டூர் பிளான் இருக்குங்க. அதையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து திரும்பி இதே வழியில் ரிட்டர்ன் வர போகிறோங்க. அப்போவும் ஒரு வீடியோ எடுத்திருக்கேங்க. அது எல்லாமே அடுத்த இன்னொரு வீடியோக்கெலாம் உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. இந்த இடத்துல இந்த யானையை பாருங்கள், அந்தோட கூட்டத்தையும் பாருங்கள். ரோடு கிராஸ் பண்ண அழகாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவனுக்கு பின்னாடி அதுவும் வருவாங்க. கிராஸ் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு ஒரு யானையோட கூட்டத்தை பார்த்தேங்க. இந்த இடத்துல ஒரு 4 யானை இருந்ததுங்க. அந்த 4 யானைகள்லையும் 3 யானைகள் வந்து பார்த்தோன்னா ரோடை வந்து அழகாக கிராஸ் பண்ணி போச்சுங்க. அதையெல்லாம் நான் பார்த்து அழகாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இந்த 4 யானைகள் இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு மறுபடியும் நம்மளோட பயணம் தொடர்ந்து போயிட்டு இருந்ததுங்க. நம்மளோட பயணம் தொடர்ந்து போயிட்டுருக்கும்போது அங்கங்கே நிறைய யானைகளை இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 23 யானைகள் நான் பார்த்தேங்க. அது வந்து இந்த வழியில் பயணம் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 40 நிமிஷங்க. 40 நிமிஷத்தில் வந்து திம்பத்திலேருந்து நான் தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் இருக்கிற சோதனை சாவடிக்கு போயிட்டேங்க. இந்த 40 நிமிஷம் பயணம் பண்ணி போகும்போது நான் 23 யானைகளை பார்த்தேங்க. நான் இது வரைக்கும் இந்த வழியில் எக்கச்சக்கமான டைம் வந்து பயணம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இந்த வழியில் பயணம் பண்ணும்போது அதிகபட்சமாக 5லேருந்து 6 யானைகள், ரொம்ப அதிகபட்சமாக சொல்லணும்னா ஒரு 8 யானைகள் பார்த்துருக்கேங்க. இந்த ஒரு பயணத்தில் மட்டும் 23 யானைகளை பார்த்தேங்க. ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவே இருந்ததுங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் தொடர்ந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. முடிஞ்சளவுக்கு வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. அதே மாதிரி இந்த மாதிரியான காட்டுக்குள்ளே இருக்கிற பாதையில் முடிஞ்ச அளவுக்கு பயணம் பண்ணும்போது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாதீங்க மக்களே. ஏன்னா வந்து நிறைய மக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பொருளெல்லாம் கீழே போட்டோம்னா அது வந்து வனவிலங்குகள் சாப்பிட்டுச்சுன்னா அதை ஜீர்ணிக்க முடியாமல் கண்டிப்பாக வந்து அந்த விலங்குகள் வந்து இறந்து போகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல மறுபடியும் ஒரு யானை வந்து ரோட்டோட ஓரத்தில் அப்படியே வாக்கிங் போன மாதிரி நடந்து போயிட்டு இருந்ததுங்க. வழி இருக்கும் போல அவன் புளி இருக்கே கொஞ்சம் பின்னாடி திரும்பான்னு பார்த்தேன். ஆரம்பத்தில் ஒரு 4 யானைகளை பார்த்ததுக்கு முன்னாடிங்க இந்த இடத்துல ஒரு ஒற்றை யானையை பார்த்தேங்க. இப்போ 5 யானையை பார்த்துட்டு நான் அப்படியே வந்து பயணம் பண்ணி போயிட்டு இருந்தேங்க. நானும் இந்த மாதிரியான காட்டு வழியில் பயணம் பண்ணும்போது மேக்ஸிமம் பிளாஸ்டிக் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்லைங்க. மேக்ஸிமம் ஒரு தண்ணி பாட்டில் கொண்டு போகணுன்னா கூட சில்வர் பாட்டில் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். பிளாஸ்டிக் பாட்டில் ரொம்ப ரேராக ஏதாவது நான் வந்து ஃபேமிலியோடு போகிறேன், இல்லைனா பெரிய ஒரு ட்ரிப்பாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் சமயத்தில் எடுத்துகிட்டு போனேன்னாலும் கூட பிளாஸ்டிக்கில், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் இருக்க தண்ணி நான் குடித்தாலும் கூட அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை அப்படியே வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பார்த்தோன்னா இடத்துல டிஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த காட்டுக்குள்ளே மேக்ஸிமம் நான் எப்போவுமே போடவும் மாட்டேங்க. முடிஞ்சளவுக்கு நான் எடுத்துகிட்டே போக மாட்டேங்க. அப்படி எடுத்துகிட்டு போனாலும் கூட கண்டிப்பாக இந்த மாதிரியான பகுதியில் நான் வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையோ பிளாஸ்டிக் கவர்களையோ வந்து பார்த்தோன்னா போடுறதில்லைங்க. இது இப்போ மட்டும் கிடையாதுங்க, அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பித்த அப்போ மட்டும் கிடையாதுங்க. நான் வந்து பல வருஷங்களாக வந்து இந்த மாதிரியான காட்டுப்பாதையில் பயணம் பண்ணி போயிட்டு தாங்க இருக்கேன். ஏன்னா நான் மைசூருக்கு எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்துங்க ஒரு 15-20 வருஷமாக நான் வந்து போயிட்டுருக்கேங்க. ஏன்னா என்னோடய குலதெய்வ கோயிலே வந்து மைசூரில் தாங்க இருக்குது. ஸோ அதனால் இந்த வழியில் நான் எக்கச்சக்கமான டைம் வந்து பயணம் பண்ணி போயிருக்கேங்க. அதனால் எப்போ பயணம் பண்ணி போனாலும் நான் வந்து பிளாஸ்டிக் பொருளை இந்த வழியில் போகும்போது கொண்டு போக மாட்டேங்க.
ஆனால் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, சோதனை சாவடியில் வனத்துறை அதிகாரிகளும் போலீஸுகளும் பார்த்தோன்னா வந்து பிளாஸ்டிக் பொருள் இருந்ததுன்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் எடுத்து ஓரத்தில் போட்டு சேவ் பண்ணி வைப்பாங்க. அதையும் ப்ராப்பராக கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. சில நேரங்களில் வந்து ஃபைன் கூட போடுறாங்க, அதையும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ இந்த வழியில் தொடர்ந்து நம்ம பயணம் போயிட்டே இருந்ததுங்க. நான் இப்போ போகும்போதுங்க என் கூட வந்து 2 நண்பர்கள் வந்திருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் வந்து மைசூருக்கு போய் 2 நாள் வந்து ஸ்டே பண்ணிட்டுங்க. அங்கே இருக்கிற வந்து கேஆர்எஸ் டேமு, அங்கே இருக்கிற மைசூர் பேலஸு, அங்கே இருக்கிற ஜூ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டுங்க. அதுக்கு அடுத்து இன்னும் சின்ன சின்ன இடங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம சண்டே நைட்டு வந்து ரிட்டர்ன் வந்திருந்தாங்க. அதே மாதிரி தலைமலை வழியாக வந்து தாளவாடிக்கு போயிட்டுங்க. தாளவாடியில் ஒரு சின்ன வேலை இருந்ததுங்க, அதையும் முடிச்சுட்டு மறுபடியும் இதே தேசிய நெடுஞ்சாலையில் மறுபடியும் நம்ம ஆசனூர் வந்து அங்கேருந்து திம்பம் வந்து பண்ணாரி வந்து சத்தியமங்கலம் வந்தாங்க. அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து அடுத்த சில வீடியோக்கெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பதிவிட போகிறாங்க. இந்த 5 யானைகளையும் நம்ம பார்த்ததுக்கு பின்னாடி மறுபடியும் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணி போயிட்டுருந்தாங்க. இந்த பயணம் பண்ணி போகும்போது அடுத்து வந்து மறுபடியும் ஒரு 2 யானைகள் இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்தேங்க. நம்ம நண்பர்கள் வந்து 3 யானைகள்னு சொன்னாங்க. நான் வந்து 2 யானை தான் பார்த்தேன். ஒரு யானை வந்து செடியோட மறைவில் இருந்தது அப்படின்னு கூட சொன்னாங்க. மேக்ஸிமம் நம்மளோட வீடியோ எல்லாமே வந்து லைவாக தான் வாய்ஸ் கொடுப்பேங்க. பட் வந்து நான் நண்பர்களோட பயணம் பண்ணதுனால பயணம் பண்ணி போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு போனாங்க. அதாவது இந்த வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பேசிட்டு போனாங்க. ஸோ அதனால் வந்து அந்த வாய்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லித்தாங்க. அந்த வாய்ஸை வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் ஒரு சின்ன மியூசிக் கொடுத்துட்டு நான் இந்த வழியை பற்றி நான் ஒரு பேக்ரவுண்டில் இன்னொரு வாய்ஸை கொடுத்து உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிட்ருக்கேங்க. இல்லைனா கண்டிப்பாக நான் வந்து லைவ் வாய்ஸாக கொடுப்பேன். முடிஞ்சளவுக்கு லைவ் வாய்ஸ்னால் நான் தனியாக போகும்போது கொடுக்குறதுக்கு எனக்கு சௌரியமாக இருக்குங்க. ஆனால் நண்பர்களோட போகும்போது நம்ம வந்து லைவ் வாய்ஸ் கொடுத்துருந்தோன்னா அந்த நண்பர்களுக்கும் தொந்தரவாக இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 2 யானை பார்த்தேங்க. இங்கே தான் நம்ம நண்பர்களை வந்து 3ன்னு சொன்னாங்க. எனக்கு 2 தாங்க தெரிஞ்சுது. உள்ளே போனால் வெளியே வர மாட்டாங்க. இந்த 2 யானைகளையும் பார்த்துட்டு மறுபடியும் நம்மளோட பயணம் தொடர்ந்து போயிட்டே இருந்ததுங்க. மறுபடியும் தொடர்ந்து நம்ம பயணம் பண்ண போகும்போது அடுத்த ஒரு யானையை வந்து பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. அதாவது ஒரு 2 பெரிய யானை, ஒரு சின்ன குட்டி கொம்பன் இருந்தாருங்க. அந்த சின்ன குட்டி கொம்பன் வந்து ரோட்டோட ஓரத்துலேயே நம்ம காருக்கு பக்கத்துலேயே நின்றுருந்தாருங்க. அவர் வந்து அப்படியே ரிவர்ஸில் போகிற மாதிரி நம்ம வண்டி பார்த்தோமே, நம்ம பக்கத்தில் போனதுமே, அதாவது யானை இருக்கிற அந்த குட்டி யானை இருக்கிற இடத்துக்கு நம்ம ரோட்டில் வந்து பக்கத்தில் நம்ம போக போக என்னாச்சுன்னா, அவர் வந்து ரிவர்ஸ்லேயே, அதாவது ஒரு வண்டிக்கு ரிவர்ஸ் கீர் போட்டால் எப்படி போவாங்க, அது மாதிரி அப்படியே ரிவர்ஸில் போனாருங்க. அதை பார்க்குறதுக்குலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. அதையும் பாருங்கள், இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. பாருங்கள் மக்களே, நான் இப்போ சொன்ன வந்து அந்த க்யூட்டான ஒரு யானைக்குட்டியை இங்கே இருக்குதுங்க. இந்த யானைக்குட்டி போக சைடில் வந்து 2 பெரிய யானைகள் இருந்ததுங்க. சின்ன பையன் சின்ன கொம்பு இருக்கு பாருங்க, சின்ன பையன். சின்ன பையன் பாருங்க, குட்டி விளையாடுறவங்களா இருக்கு. ரிவர்ஸ் பாருங்க. போய் சேர்றான். இன்னொன்று மூணுங்க நம்ம 2 நினைச்சிட்டோம், 3 இருக்கு. இந்த குட்டி கொம்பன் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருந்ததுன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க.
கண்டிப்பாக கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த குட்டி யானை எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. இன்னும் இதே மாதிரியான வீடியோ பதிவுகள் வேணுமுன்னா சொல்லுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக இதே மாதிரியான வீடியோ பதிவுகளும் பதிவு பண்ணுறாங்க. இல்லை இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் வேணாம், பழங்குடி மக்கள் வாழ்கிற கிராமங்கள் பற்றின வீடியோ பதிவுகள் வேணுமுன்னா சொல்லுங்கள். எது வேணுமோ அது கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுறேங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய நம்ம கடம்பூர் மலைப்பகுதியில் இருக்கிற கிராமங்களை பற்றி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. ஆனால் அந்த வீடியோ பதிவு எல்லாமே கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணதுங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த கடம்பூர் பகுதியிலையும் இந்த சத்தியமங்கலம் பகுதியிலையும் எக்கச்சக்கமான மழைகள்லாம் பெஞ்சு அங்கங்கே நிலச்சரிவுகள்லாம் நிறைய நடந்திருக்குங்க. அது இப்போ ரோடெல்லாம் ரெடி பண்ணி இப்போ போக்குவரத்து ஓரளவுக்கு கொஞ்சம் சீராக இருக்குதுங்க. நான் அதுக்கு பின்னாடி இன்னும் பயணம் பண்ணலைங்க. கண்டிப்பாக இந்த கடம்பூர் மலைக்கு இன்னொரு பயணம் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குதுங்க. ஏன்னா மழை நல்லா பெய்யும் போது அந்த வழியில் நம்ம பயணம் பண்ணி போனோம்னா அங்கங்கே சின்ன சின்ன அருவிகள்லாம் உருவாகுறதை நம்ம பார்க்கலாங்க. அதே மாதிரி அந்த வழியில் இருக்கிற பெரும்பள்ளம் அப்படிங்கிற டேமில் தண்ணி ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நியூஸில் கேள்விப்பட்டேங்க. 2018க்கு பின்னாடி இப்போ 2025 இந்த டேம் ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த வழியில் உருவான சின்ன சின்ன ஓடைகள்லாம் பார்த்து ஒரு வீடியோவாக பதிவு பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. கண்டிப்பாக கடம்பூர் மலையில் பயணம் பண்ணி இன்னொரு வீடியோவாக கடம்பூர் மலையை பற்றியும் இப்போ மழையினால் ஏற்பட சேதங்களை பற்றியும் அங்கே உருவான சின்ன சின்ன குட்டி குட்டியான அருவிகளை பற்றியும் வீடியோவாக பதிவு பண்ணி அங்கேருந்து அப்படியே ஏர்மலை வரைக்கும் பயணம் பண்ணி மறுபடியும் இதே வழியில் நான் பயணம் பண்ணி ஒரு வீடியோவை பதிவு பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வேணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ஒரு யானை கூட்டம் இருந்ததுங்க. 5 யானைகள்ங்க. உள்ள 3 தெரியுதுங்க. இங்கே 3, இங்கே 4. அது கூட்டத்தோட போகிறாங்க. கூட்டத்துக்கு சேர போகிறான். போயிட்டுக்குன்னா கூட்டத்துக்கு சேர போகிறான். இங்கே 4ங்க மொத்தமாக. நாலு 5ங்க. 5 இங்கே பாரு, இங்கே 2 இருக்குதுங்க. 5 இங்கே இருக்கிற இந்த 5 யானைகள் இருக்கிற கூட்டத்தையும் பார்த்து முடிச்சிட்டுங்க. மறுபடியும் நம்மளோட பயணம் தொடர்ந்து போயிட்டு இருந்ததுங்க. நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணி போகும்போது இன்னும் ஒரு 2 கூட்டங்களை பார்த்தேங்க. அந்த கூட்டத்தோட இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சிட்டேங்க. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் செக் போஸ்ட் வந்துருச்சுங்க. அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரோடு தாங்க. ஆனால் இருந்தாலும் பெருசாக யானைகளும் வேறு எந்த ஒரு விலங்குகளையும் பார்க்க முடியலைங்க. ஆனால் இந்த வழியில் மெயினாக பயணம் பண்ணி போகும்போது சிறுத்தைகளும் கரடிகள் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த வழியில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது எதுவும் பார்க்க முடியலைங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, இந்த தலைமலை வழியாக போய் தாளவாடி அடைஞ்சதுக்கு பின்னாடிங்க அங்கே சில வேலைகளை முடிச்சுட்டு மறுபடியும் இதே வழியில் நான் திரும்ப வரும்போது திம்பத்திலிருந்து கீழே இறங்கும் போதுங்க அந்த சில ஏர்பன் வண்டி தாண்டி வந்ததுமே ரோட்டோட ரைட் சைடில் ஒரு சிறுத்தை படுத்துட்டு இருந்ததை பார்த்தேங்க. அதையும் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேங்க. அதெல்லாம் தொடர்ந்து அடுத்த வீடியோக்களில் வருங்க. அதே மாதிரி அந்த ஏர்பேமெண்ட்டெல்லாம் தாண்டி நம்ம கீழே இறங்கினதுக்கு பின்னாடி 2 கரடிகள் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு காட்சி கொடுத்ததுங்க. அது எல்லாமே அடுத்த சில வீடியோக்களில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த வீடியோ பதிவில் மேக்ஸிமம் யானைகள் மட்டும்தாங்க அதிகமாக பார்த்தேன். அதை தான் இந்த வீடியோ பதிவு ஃபுல்லாகவே காமிச்சிருக்குங்க. அதுவும் 23 யானைகளுங்க. ஒரே வழியில் ஒரு 45 நிமிஷம் பயணம் பண்ணதில் 23 யானைகள் பார்த்தேன் அப்படின்னா ஒரு பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா இந்த வழியில் பயணம் பண்ணும்போது 5 யானை இல்லைனா 6 யானை தான் என்னால் பார்க்க முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடியே. ஆனால் 23 யானைகள் பார்த்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க மக்களே. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு யானை கூட்டம் இருக்குங்க. இந்த கூட்டத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கும்போதுங்க அடுத்து இன்னொரு கூட்டத்தையும் பார்த்தாங்க. அந்த ஒரு கூட்டத்தோட நம்ம இந்த வீடியோ பதிவையும் முடிச்சுக்க போகிறோங்க. இந்த வீடியோ பதிவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, ஃபஸ்ட்டு
நம்ம திம்பம் செக் போஸ்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் போய் தலமலை வழியில் இருக்கிற சில பாதைகளை மட்டும் அப்படியே சின்ன சின்ன கிளிப்பாக வந்து ஒரு 8 நிமிஷம் காமிச்சிட்டுங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம இன்னொரு நாட்களில் வந்து திம்பத்திலிருந்து நம்ம ஆசனூர் வழியாக மைசூர் போகும்போது நம்ம பார்த்த காட்சிகள் எல்லாமே இந்த வீடியோவில் பதிவு பண்ணி 2 பார்ட்டாக காமிச்சிருக்கலாம். ஆனால் வந்து நான் வந்து ஒரே வீடியோவாக காமிச்சிருக்கேங்க. ஒரே பார்ட்டு தாங்க, 2 பார்ட்டாக காமிக்கலைங்க. ஆனால் வந்து தலமலை வழியை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோவாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. ஸோ அதனால் வந்து தலமலை வழியை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களே. ஓகேங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம். இப்போ இன்னொரு யானை கூட்டம் வருங்க, அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. நன்றிங்க. பயங்கரமா உடைச்சிட்டு உள்ள உடைக்கிறாங்க. உடைக்கிற சவுண்ட் பயங்கரம். ஆனா சவுண்ட் ஜாஸ்தி தான் இருக்கு. ஆமா, ஆனா கொம்பனா தான் இருக்கு. பயங்கரமா. ஆனா நல்லா உடைக்கிறாங்க, நல்லா சவுண்ட் கேக்குது.